ஹாய். ஹாய். நீ மட்டும் வந்திருக்க? பாலாஜி வரலையா? அவர் அப்படியே நேரா கிளப்புக்கு போறாரு. ஓ, ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கா. பாருங்க, இன்னைக்கும் பஸ் லேட். தோ வந்துருச்சு. மம்மி மம்மி ஹாய். பை பை. பை. பாருமா என் ஷூவை. ஐயோ, வாங்கி 6 மாசம் கூட ஆகல. நான் என்ன பண்றது? நான் அப்பவே சொன்னேன் இது மட்டமான ஷூன்னு. எனக்கு புது ஷூ வேணும், அவ்வளவுதான். சரி, அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் இல்ல, இப்பவே வேணும். ப்ளீஸ் மிதி, இப்ப என்கிட்ட பணம் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல எனக்கு ஷூ வேணும். ஓகே? சரி சரி, பார்க்கலாம். மாதவி டீ. இதோ ரெடி ஆயிட்டு இருக்குங்க. அப்பா, எனக்கு 86 கிடைச்சிருக்கு. 86 எதுல? இங்கிலீஷ்ல அவுட் ஆஃப் 100. அவுட் ஆஃப் 100? என் ஷூ கூட பிஞ்சிருச்சு. ஷூ பிஞ்சிருச்சா? அதுக்கு தான் இந்த ஐஸ் வச்சியா? குறும்புக்காரி அம்மா மாதிரியே. சரி, நாளைக்கு வாங்கி தரேன். அந்த பாலை குடி. மாதவி, சுந்தர் கிட்ட லெட்டர் வந்திருக்கு. அப்படியா? என்ன எழுதிருக்காரு? ப்ரமோஷன் கிடைச்சிருக்கான். அப்புறம் புதுசா கார் வாங்கியிருக்கானா, ஹுண்டாய் கார். மெர்சிடிஸ் கார் கூட நல்லா இருக்கும்பா. உங்களுக்கு தெரியுமா, என் ஃப்ரெண்ட் கூட மெர்சிடிஸ்ல தான் வருவா, டிரைவர் கூட. டிரைவர் கூட மெர்சிடிஸா? சரி சரி மிது, முதல்ல நீ பால் சாப்பிடு. உனக்கு எவ்வளவு ஹோம்வொர்க் இருக்கு தெரியும்ல? ஓ ஷட். பாத்தீங்களா அவள? குழந்தை தானே, அதுக்கு அர்த்தம் கூட அவளுக்கு புரியாது. உங்களுக்கு புரியுதுல்ல? நான் சொல்ல மறந்தே போயிட்டேன் அமர். பேங்க்ல இருந்து 1000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு டூருக்கு தேவைப்படும்ல? ஆமா. ஏன்? மிதுக்கு செப்பல். ஒரு நிமிஷம் வரேன். மம்மி மம்மி, நானே ஹெல்ப் பண்ணவா? நீ போய் ஹோம்வொர்க் பண்ணு, நான் இதை பார்த்துக்கிறேன். போமா. விழுப்புரம் பக்கத்துல திருக்கோவிலூர்னு ஒரு இடம், அங்க ஒரு கோயில் இருக்கு. கனிஷ்காவா? இந்த வடக்கத்தியான். உனக்கு தெரியுமா வடக்கத்தியானை பத்தி? தெரியாது. இந்த கழுதையை வளர்க்குறவங்களோட ஆசம். கழுதையா? கழுதையை சும தூக்க வைப்பாங்க, அங்க எங்க சுத்துவாங்க, பேசிக்கிட்டு நாடோடி மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல வருவாங்க. அவங்களாலேயே பஞ்சாயத்து பண்ண முடியலன்னா அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்படியா? ஒரு விதத்துல பார்த்தா அது அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் மாதிரி. அவங்க அதை முழுமையா நம்புறாங்க. அது கணிசமா முன்னால யாராலையும் போய் சொல்ல முடியாது. அது நல்ல விஷயம்தான். முடிவு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பூசாரி உட்காருவார். எல்லாரும் சொல்றாங்க அந்த பூசாரி மேல அந்த மாதாவுடைய ஆத்மா வருதுன்னு சொல்றாங்க. அவர் சொல்றத எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. மேல அந்த கூட்டத்துக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அது சரி, நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேஸ் எல்லாம் வருமா. இந்த தடவை கூட ஏதோ ஒரு விசித்திரமான கேஸா. அப்படியா? என்ன மாதிரி கேஸ்? எல்லாம் ஒரு பொண்ணை பத்தின கேஸ். இன்னொரு விசித்திரமும் அங்க இருக்கு, அப்புறமா சொல்றேன். கல்யாணத்துக்காக பொண்ணை விலைக்கு வாங்குவாங்களாம். என்னது? நிஜம்தான், அங்க நடக்கிறதா நான் சொல்றேன். என்னது? நிஜமாவா? அப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்க. இல்லம்மா, இப்ப நீ குழந்தை. நானே எங்க அப்பாக்கு பொண்ணு தானே. சும்மா சாப்பிடு. படி தூங்க. குட் நைட். குட் நைட் மா.
அமர், ம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு பஸ்? 5:30 மணிக்கு. அப்போ 4:30 மணிக்கு அலாரம் வைக்கட்டுமா? 5 மணிக்கு வையேன். 5 மணிக்கு. ஓகே 5. உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் தேவைப்படும்? ஒரு 500-600 போதும். 500-600 ரூபாயா? ஏன்? இல்ல, மித்துவுக்கு ஷூ வாங்குறத பத்தி யோசிச்சேன். சரி 500 முடிச்சுக்கிறேன். 200 பஸ்ஸுக்கு. ஏய் என்னது, 300 ஷூ வாங்குறதுக்கு வச்சுக்கிறேன். தல முடியாது, கண்டிப்பா முடியாது. 300 ரூபாய்க்கு குழந்தைக்கு ஃபேஷனா ஷூ எப்படி கிடைக்கும்? குழந்தைக்கு ஷூ தான் முக்கியம், ஃபேஷன் இல்லை. ஆனா அவ கூட இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ஃபேஷனா காஸ்ட்லியா தான் ஷூ போடுறாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் லட்சாதிபதி விட்டு பிள்ளைங்க. கரெக்ட். அது உங்களுக்கு புரியும், எனக்கு புரியும். சின்ன குழந்தைவ அவளுக்கு எப்படி புரியும் அமர்? நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க. நம்ம மீத்து இருக்காளே, அவ நம்ம 2 பேரை விட ரொம்ப புத்திசாலி. கரெக்ட் தான். நீ சொன்னா அவ புரிஞ்சுக்குவா. இருந்தாலும் நம்ம மித்து அந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்க கூடாதுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அமர்? அந்த ஸ்கூல்ல யூனிஃபார்ம் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும், வேற எதுவும் இல்ல. இங்க பாரு மாது, நம்ம மீத்து நாம அங்க சேர்த்தது நல்ல எஜுகேஷனுக்காக தான். இருந்தாலும் அவ தலையெழுத்து எப்படி இருக்கே? அவ தலையெழுத்து அப்படியே இருந்துராது மாதவி. 4 பக்கம் பாரு, எல்லா பக்கமும் கடைகள் இருக்கு. புது துணி, புது செருப்பு, புது காரு, புது தேவைகள், என்னென்னவோ புதுசு. இந்த காலத்துல எதையுமே நம்மளால வேண்டான்னு ஒதுக்கவே முடியல. தேவைகள் அதிகமாயிட்டு போகுது. அதுல ஒரு குறைச்சலும் இல்லை. அதெல்லாம் கரெக்ட் தான் அமர். நான் இப்ப என்ன நினைச்சேன்னா, நம்ம நிலைமை கொஞ்சமாவது மாறக்கூடாதா? கொஞ்சமாவது. எப்படி எப்படி சொல்லு? நான் சொன்னா மட்டும் நீங்க கேட்டுருவீங்களா? நீங்க டியூஷன் எடுக்கலாம்ல? 1 மணி நேரம் 2 மணி நேரம் தானே, அப்படி எடுத்தா பணம் வரும்ல, அதனாலதான். இங்க பாரு மாதவி, நீ ரொம்ப எதிர்பார்க்கிற. நான் அந்த நேரத்தை உன்னோட கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். மீத்து கூட இருக்க ஆசைப்படுறேன். நிறைய புக்ஸ் படிக்க ஆசைப்படுறேன். நேரத்தை எனக்கா செலவு பண்ண ஆசைப்படுறேன். இதான் என்னோட கொள்கை. என்னை இஷ்டத்துக்கு விட்டுரு. இப்படிலாம் இல்லைன்னு வச்சுக்கோ, நான் நோயாளி ஆயிடுவேன். என் நேரத்தை அப்படிலாம் வைக்க மாட்டேன். என்ன? இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச குணம். அமர், எழுந்திரிங்க. எழுந்திரிங்க. டீ ரெடியா? ரொம்ப நல்லா இருக்கு. புறப்பட வேண்டியது நானு, எழுப்புறது நீ. நீ இல்லாம நான் எப்படி வாழ போறனோ? நான் எப்படி தெரியுமா? நான் டீ போட்டு கொடுப்பேன், நீங்க குடிச்சிட்டு இருப்பீங்க. நான் சமையல் பண்ணுவேன், நீங்க சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. நல்லா போட்டிருக்க. நீ குடிக்கிறியா? கொஞ்சம் தாங்க. போதும் போதும். என்ன மறுபடியும் தூக்கம் வருதா? ஏந்திரிங்க, நேரம் ஆச்சு. வரேன். பாய். ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. இப்படி வர மறுத்து. எவ்வளோ? 48 ரூபா சார்.
மீதினியா வச்சுக்க. என்னப்பா காலங்காத்தால இதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதான். போ உடம்புக்கா? இல்லை நம்ம உடம்புக்கு தான். நான் நீ ஒன்று சாப்பிடு. ஓகே மாதவி, சீக்கிரம் மீத்துவ ரெடி பண்ணுங்க. இல்ல நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. ப்ளீஸ்மா அனுப்புமா. எங்க ஸ்கூல்ல எல்லாம் எவ்வளவு தடவை எம்ஜிஎம் கூப்பிட்டு போனாங்க தெரியுமா? ஆமா ஆண்டி, அனுப்புங்க ஆண்டி ப்ளீஸ். மீத்து வரலன்னா பப்பியும் போக மாட்டா. யூனோ. இல்ல அவர் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் போய் அவர்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னது பொய் சொல்ல சொல்றீங்களா? எதுக்கு போய் சொல்லணும்? மாதவி, உண்மையை சொல்லாதீங்க. இன்னும் 10-15 நிமிஷத்துக்குள்ள நாங்கெல்லாம் புறப்படணும். அதுக்குள்ள மீத்துவ ரெடி பண்ணுங்க. சாயந்தரம் 7 மணிக்குள்ள நாங்க இங்க வந்துருவோம். ஓகே பாய். இல்ல தேங்க்யூமா. எஸ் மேடம். அந்த ஷூ உங்களுக்கா? இல்ல என் பொண்ணுக்கு. என்ன சைஸ்? நம்பர் 4. உள்ள வாங்க. டேய், அந்த 4 நம்பர் ஷூ எடுத்து கொடு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா மேடம்? இல்ல வேணாம், தேங்க்யூ. டேய் சீக்கிரம் கொடு. இந்தாங்க மேடம், மெட்ரோ ஷூ ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளவு இது? 675 வித் டாக்ஸ். வித்தவுட் டாக்ஸ்? வித்தவுட் டாக்ஸ் எங்கேயும் கிடைக்காது மேடம். ஓ இல்ல இது வேண்டாம். ஏன் என்னாச்சு மேடம்? இல்ல இது என் பட்ஜெட்குள்ள இல்ல. ஹலோ மேடம். யாரு? என்னையா? ஆமா, உங்களை தான். அந்த ஷூவை பேக் பண்ணுங்க. ஓகே இல்ல மேடம். வேண்டாம், என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. பரவாயில்ல, எவ்வளவு இருக்கோ அது கொடுங்க, மீதி நான் தரேன். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? என் பேர் என்ன, உங்க பேர் என்ன? மாதிரி. இதோ அறிமுகம் ஆயிட்டோம். உட்காருங்க. பாருங்க, சீக்கிரம் இந்த ஷூவை பேக் பண்ணுங்க. என்னோட ஷூவும் சேர்த்து பேக் பண்ணுங்க. ஆமா, நாங்க கேட்டதா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தருவீங்களா? இது ரொம்ப நல்ல ராசியான கடை. நான் எப்போ இங்கதான் வருவேன்? நான் இப்பதான் வந்திருக்கேன். போதும் போதும், அங்கதான் எங்க வீடு. அங்கதான். வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறீங்க? உங்க வீட்டுக்காரி பக்கத்து கிராமத்து திருவிழாக்கு போயிருக்காருன்னு சொன்னீங்க. உங்க பொண்ணு எம்ஜிஎம் போயிருக்கான்னு சொன்னீங்க. வாங்க என்னோட லஞ்ச் சாப்பிடலாம். லஞ்சா? மாதவி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க பணத்துக்காக கஷ்டப்படுறாங்கன்னா? நாங்க நடுத்தர இருக்கோம். நடுத்தர என்ன, பணக்காரங்க என்ன? நீங்க என்ன இந்த காலத்துலயும் 10ஆம் பசலி மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரோட்ல டிராபிக்கே நின்னு போயிடும். இந்த உதடுகள், பெரிய பெரிய கண்கள், உங்க அழகான கைகள், நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா உங்க எதிர்கால வாழ்க்கையே மாத்தி அமைச்சிடலாம். நீங்க ஆம்பளை மாதிரி பேசுறீங்க. ஏ, பெண்கள் எதுக்கும் ஆசைப்படக்கூடாதா? இல்ல, ஆசைக்கும் அளவு இருக்கு. இல்ல அளவு எதுக்கு? வாழ்க்கையே ஆசைப்படுறதுக்கு தானே. எல்லா எண்ணமும் எல்லா ஆசையும் நிறைவேறணும்னு அவசியம் இல்லையே. ஏன் இல்ல? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு வாழ்க்கையில நடக்கும். வெறுங்கை முழம் போடுமா? நீங்க பேசுறத பார்த்தா உங்க ஹஸ்பண்ட் ஒரு லெக்சரரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லிட்டீங்க.
ஒரு பெண்ணுங்கிறவ, அதுவும் அழகான பொண்ணு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு முக்கியமான பொருள். என்னது பொருளா? அப்படின்னா நீங்க இந்த இடத்துக்கு ஒரு தடவை கூட வந்தது இல்லையா? இல்ல. 12 வருஷமா இந்த ஊர்ல இருந்துகிட்டு இது வரைக்கும் வரலன்னா நம்ப முடியல. நிஜமா நம்ப முடியல. இப்பதான் என் ஃப்ரெண்டு கல்யாணம் நடந்தது. பெரிய பெரிய மனுஷங்க வந்திருந்தாங்க, பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க, ரொம்ப செலவு பண்ணிருந்தாங்க. ஐயோ மணி 3 ஆயிடுச்சு. என்னாச்சு? கோல்டன் ரெஸ்டாரண்ட் மூடி இருப்பாங்க. சரி வாங்க என் ரூமுக்கு போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம். சரி. வாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது. வாமா வாமா வாங்க. இது உங்க ரூமா? இன்னைக்கு இது எனக்கு சொந்தம், நாளைக்கு யார் பணம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு சொந்தமாயிடும். பை தி வே, இந்த ரூம் இருக்கே ரொம்ப ராசியான ரூம். பாத்ரூம் உள்ள இருக்கு. நீங்க டயர்டா இருப்பீங்க, மூஞ்சி கழுவிக்கிங்க. நான் சாப்பாடு ஆர்டர் பண்றேன். நீங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? நான்வெஜ். நல்லதா போச்சு. பாத்ரூம் எங்க இருக்குன்னு காட்டுறவாங்க. இதான் பாத்ரூம். ஓகே. நீ சொன்ன மாதிரியே, நீ ஆசைப்பட்ட மாதிரியே தான். இல்ல இல்ல இல்ல, குடும்ப பொண்ணு. நடுத்தர வர்க்கம், ஆனா அழகா இருக்கவ. நிதானமா ஹேண்டில் வித் கேர். ஐயோ உனக்கு எல்லாத்தையும் போன்லயே சொல்லிட்டு இருக்க முடியாது. நேர்ல வா, சீக்கிரம் வா வா. கரெக்ட். சாப்பாடு சீக்கிரமா அனுப்புங்க, அதுவும் சூடா இருக்கணும். 3 பேருக்கு. ஓகே. திருவிழாவை பார்த்து அனலைஸ் பண்றதுக்கு நாம தான் வந்திருக்கோம்னு பார்த்தா ரொம்ப இடத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இல்ல நீனா இல்ல. பொண்ணா பிறந்தா மட்டும் போறாது, ஒரு நல்ல குணவதியா இருக்கணும். அவ அழகா இருந்தா மட்டும் போறாது, அவ மனசும் அழகானதா இருக்கணும். நீ நல்லா யோசிச்சு பாரு. ஒரு சின்ன சிரிப்பு, அவளுடைய மென்மையான நடை, வெண்சங்க கழுத்து, சாந்த குணம், இது எல்லாத்துலயும் அவ சிறப்புற்றவளா இருக்கணும். அப்படிப்பட்டவளை தான் நாம மகாலட்சுமிங்கிறோம். பெண்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், கையை கொடுங்க, நான் பார்க்கிறேன். இந்த கையில இந்த ரேகை இருந்தா வானத்தை கூட நீங்க வில்லா வளைச்சிடலாம். கால கம்மி. ஐயோ இருக்கட்டும், அந்த கடவுள் எவ்வளவு அழகா உங்க காலை படைச்சிருக்கான். जय हरिनादा पाद विनोदने हरिहरा जय जय नादा जय हरिनादा पाद विनोदने हरिहरा तिरुमालिनी वनमालिनी पार्कड मेरिय यशोदरा எல்லோரும் போற்றிடும்
தேவா உன் பாதம் பணிந்தோமே. ஜெய ஜெய நாதா ஜெய ஹரிநாதா எல்லோரும் போற்றிடும் தேவா உன் பாதம் பணிந்தோமே. என்னாலும் எல்லோரும் துணையே சேர நினைந்தோமே. ஓ, நினைந்தோமே. ஜெய ஜெய நாதா ஜெய ஹரிநாதா பாத வினோதனே ஹரிஹரா. ஜெய ஜெய நாதா ஜெய ஹரிநாதா பாத வினோதனே ஹரிஹரா. ஒவ்வொரு கேள்வியும் மோகக்கனாவில் இருக்கிறதா. ஜெய ஜெய நாதா ஜெய ஹரிநாதா ஒவ்வொரு கேள்வியும் மோகக்கனாவில் இருக்கிறதா. அவர் என்ன சொன்னாரு? டைம் ஆகுது. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. நான் இன்னைக்கு உங்க கூட ஏன் வந்தேன்னு எனக்கு இன்னும் புரியல. அதனால என்ன? ம்? அதனால ஒரு தப்பு இல்ல. அவர் உனக்கு கை நிறைய பணம் கொடுத்தாரு. அதுவும் இப்ப நீ இருக்கிற நிலைமைக்கு பணமும் உனக்கு அவசியம் தானே. நான் அப்படி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அமர், நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்க. வெறும் அழகா இருக்கேன்னு மட்டும் சொல்றீங்க? ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. எவ்வளோ? பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி மாதிரி. ஏய், சின்னதா பாரு. என்னது பைத்தியக்காரத்தனம்? இங்க பாருங்க, இது நல்லா இருக்கா? அட, அழகா இருக்கு. வாங்கிட்டியா? ஆமா, வாங்கிட்டேன். எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க. நானா வாங்கினேன்? சும்மா ஏதோ சொல்லுங்க. ஒரு 200-300 ரூபா இருக்கும். இல்ல, 70. வெறும் 70. 70 rupees only. என்னது 70 ரூபாயா? கடைக்காரனை பேசி மாய்க்கிட்டியா? ஏய், என்ன சொல்றீங்க நீங்க? இரு இரு இரு, கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன வேணும்? ரொம்ப தப்பா தெரியுதுல்ல? அப்படிதான் இருக்கும். இத்தனை நாளா நீ பாதுகாத்து வந்தத தொலைச்சிட்ட மாதிரி இருக்குல்ல மாதவி? நாம தினமும் வெளியே போறோம், எத்தனையோ ஆண்களை பாக்குறோம் இல்லையா? வாழ்க்கைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறது தான். அதுக்காக தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்படி கல்யாணம் பண்ணவ எப்பவும் துணையா இருப்பான்னு சொல்றதுக்கு இல்லைல்ல, நம்மள நாமளே பாதுகாத்துக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இது வெளியே யாருக்கும் தெரியவும் தெரியாது. நல்லா யோசிச்சு பாரு. நீ தினம் வீட்டுல தானே சாப்பிடுவ. இன்னைக்கு ஒரு நாள் வெளியே சாப்பிட்டதுனால என்ன ஆயிடுச்சு? சரி, உன்னால
உன்னால நம்பிக்கையா சொல்ல முடியுமா? உன் புருஷன் இந்நேரம் இன்னொரு பொண்ணோட. ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க ப்ளீஸ். வீடு வரைக்கும் போக வேண்டாம், நான் இங்கே இறங்கிக்கிறேன். பதட்டப்படாத மாதவி, ரிலாக்ஸ். சரி, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் ஹாயா குளிச்சுட்டு ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு. நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல நாளா அமையும். எனக்கு தெரியும். நீங்க பேக் மறந்துட்டீங்க. அம்மா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது என்னதுமா? ஷூ. அம்மா, வாமா. ரொம்ப நல்லா இருக்குமா? சுனிதா ஷூவோட நல்லா இருக்குதுமா. நல்லம்மா. நீ உள்ள போ. ஐயா, இதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பால் சாப்பிடணும். எனக்கு பால் வேண்டாம். நான் எம்ஜிஎம்ல எவ்வளவு சாப்பிட்டேன் தெரியுமா? கோக், பீஸா, ஐஸ்கிரீம், அப்புறம் நீட்டே அந்த பேக்கிங் பிடிக்காத. ஏமா? இது ரொம்ப விலை ஜாஸ்தி, உங்க அப்பாவுக்கு பிடிக்காது. இல்ல, எனக்கு இதுதான் வேணும். இல்லம்மா, இது அப்பாவுக்கு பிடிக்காது. நான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேம்மா. இத மறைச்சு வச்சுக்கிறேன். உங்க அப்பா இது வரைக்கும் உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்காரா? அம்மா ப்ளீஸ்மா, முத தடவை இவ்ளோ அழகான ஷூ வாங்கிட்டு வந்திருக்கற. நீ என்னடானா இத போய் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்றியே. அதுவும் எனக்கு பிடிச்ச கலர் கிரீன் கலர்மா. எனக்கு கிரீன் கலர் தான் பிடிக்கும். உனக்கு எப்படிமா தெரியும்? என் நல்ல அம்மா, என் செல்ல அம்மா, என் தங்க அம்மா, எல்லார விட ரொம்ப நல்ல அம்மா. போய் ட்ரெஸ் போ போ. என்ன அமர், திருவிழா எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுல்ல? ஊர்களில் இந்த மாதிரி திருவிழாக்கள்ல எவ்வளவு விஷயங்களை கேதர் பண்ண முடியுது. இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் இங்க.
மாதவி, நல்ல தூக்கமா? இல்ல, இப்பதான் வந்து படுத்தேன். சரி வா, நம்ம ரூம் போலாம். என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல, தூக்கத்துல எழுந்திரிச்சேன்ல அதான். திருவிழா எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ண. உன்னையும் கூட்டு போறேன். ஏன் மறுபடியும் என்னை எப்ப கூட்டிட்டு போவீங்க? அடுத்த திருவிழாவுக்கு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ண? அது வந்து என்னை அறியாம மாயங்கிற இருட்டுல நான் அத வேண்டாம், இஷ்டப்படாதீங்க. இல்ல, இருட்டுல நடந்த தப்ப வெளிச்சத்துல தான் சரி பண்ணணும். சொல்லு, என்ன விஷயம்? நீங்க என்ன ரொம்ப நேசிக்கிறீங்கல்ல? அட சொல்லுமா, என்னன்னு? நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். என்னாச்சு மார்க்கெட்ல? மார்க்கெட்ல நான் என்ன அறியாம நான் வேணும்னே அதை பண்ணல. புதுசா ஏதாவது வாங்கியிருப்ப, வேற என்ன செய்வ?
ம் இங்கே வா. இந்த எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, இது இதில் நல்லா தேயே கரை போயிடும். போ. கண்ணி கொண்டு இழசு நாளை கொஞ்சம் வயசு ஆட்டம் போடும் மனசு ஆடுதிக்கும் பிரேக் டான்ஸ் புத்தம் புது இரவு நித்தம் நித்தம் இரவு இன்பம் என்றும் மரபு என்று முதல் ஹாலிடேஸ் லவ் லவ் எங்கும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய்மெண்டே லைஃப் இல்லை எசன்ஸ் கண்ணி கொண்டு இழசு காலை கொஞ்சம் வயசு ஆட்டம் போடும் மனசு ஆடுதிக்கும் பிரேக் டான்ஸ் புத்தம் புது உறவு நித்தம் நித்தம் இரவு இன்பம் என்றும் வரவு இன்று முதல் ஹாலிடேஸ் லவ் லவ் எங்கும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய்மெண்டே லைஃப் இல்லை எசன்ஸ் கொண்டாடும் மாசமுல்லை கொண்டாட ஏது எல்லை திண்டாடும் இன்ப நேரம் வந்தாடும் காலம் இது போனாலே வருவதில்லை எக்ஸ்கியூஸ் இல்லை இல்லை எஸ் என்று சொல்வதாலே இன்பமாக கிள்ளி விட்டு போறாளே அள்ளிக்கிட்டு போறாள் என்ன என்ன செய்வாள் கண்ணி கொண்டு இழசு காலை கொஞ்சம் வயசு ஆட்டம் போடும் மனசு ஆடுதிப்பு பிரேக் டான்ஸ் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரிஞ்சது? ஏன் அமர், நல்லா இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது. நான் எங்க கத்துக்கிட்டேன் சொல்லு. எங்க கத்துக்கிட்டேன்? நானே தான் என்னமோ தோணுச்சு கத்துக்கிட்டேன். நீவா? அது எப்படி முடியும்? ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு? பக்கத்து வீட்டுல கேட்டா கத்துக்கிட்டேன். ஆனா நீ என்ன ஏன் இப்படி சொல்றீங்க? பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா அவ ஏதோ புக்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தான். போதும் போதும் போதும், ரொம்ப கத்துக்கிட்ட. இதுக்கு மேல வேண்டாம். நாளையில இருந்து அக்கம் பக்கத்து வீடு பாக்குறதால நிறுத்துரு. ஏன் என்ன தப்பு இருக்கு? அமர், மறுபடியும் என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஏன் இது எல்லாரும் ப்ளூ ஃபிலிம்னு சொல்றாங்க? பாத வினோதனை ஹரிகர சுகானுபவமே வாழ்வின் ரசமாய் ஆகுறது
ஜெய ஜெய நாதா ஜெய ஹரிநாதா சுகானுபவமே வாழ்வின் ரசமாய் ஆகிறதே அதே அதே வழியில் மீண்டும் மீண்டும் போகிறதே ஓ போகிறதே ஜெய ஜெய நாதா ஜெய ஹரிநாதா பாத வினோதனே ஹரிஹரா ஜெய ஜெய நாதா ஜெய ஹரிநாதா பாத வினோதனே ஹரிஹரா வினாடிதோறும் ஒரு ஆசை விடாமல் கூடியதே ஜெய ஜெய நாதா ஜெய ஹரிநாதா ஓ வினாடிதோறும் ஒரு ஆசை விடாமல் மூடியதே தகதக பொன்னாக எண்ணி மின்னுவதை தேடியதே ஓ தேடியதே ஜெய ஜெய நாதா ஜெய ஹரிநாதா பாத வினோதனே ஹரிஹரா ஜெய ஜெய நாதா ஜெய ஹரிநாதா பாத வினோதனே ஹரிஹரா பச்சை மரங்களும் ஏனோ நீரிலும் பாடியதே ஜெய ஜெய நாதா ஜெய ஓ ஹரிநாதா பச்சை மரங்களும் ஏனோ நீரிலும் பாடியதே பாலை மணல் வெளி தேடியே விரைந்து ஓடியதே ஓ ஓடியதே ஜெய ஜெய நாதா ஜெய ஹரிநாதா பாத வினோதனே ஹரிஹரா ஜெய நாதா ஜெய ஹரிநாதா பாத வினோதனே ஹரிஹரா சோதரா நாதா ஜெய ஹரிநாதா பாத வினோதனே ஹரிஹரா நாதா ஜெய ஹரிநாதா பாத வினோதனே ஹரிஹரா ஆண்டி நாம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம் ஆண்டி. இல்லம்மா அம்மா கிட்ட 7 மணிக்கெல்லாம் வரோன்னு நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கவா? எஸ் மேடம். தேங்க்யூ சார். சீக்கிரம் வா போலாம். அம்மா நான் விளையாட போறேன். மீது இங்க வந்துட்டு போயே. மீது சீக்கிரம் வா. என்னம்மா? பால் குடிச்சிட்டியா? ஹாய் தேங்க்யூம்மா. ஏய் அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லல. சீக்கிரம் வந்துடணும். ஹாய் அனிதா. ஹாய் அண்ணி. உங்க சார் என்ன வீட்டுக்கே வரல? நான் உங்களை பார்க்க தான் இங்க வந்த. வரக்கூடாதா? என்ன பார்க்கவா? வா வா உள்ள வா. எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா நீ சாப்பிடுறியா? ம். உட்காரு. என்ன விஷயம்? அண்ணி நான் என்னென்னமோ கத்துக்கிட்டேன். ஆனா உங்ககிட்ட கத்துக்க நிறைய விஷயம் இருக்கு. என்கிட்டயா? என்கிட்ட கத்துக்க என்ன விஷயம் இருக்கு? நீங்க நல்லா சமைப்பீங்களாமே. எனக்கும் கத்து கொடுங்க அண்ணி. சமையலா? ம். உனக்கு எதுக்கு சமையல்? உனக்கு அதுக்கு அவசியமே இல்லையே. சொல்ல முடியாது அண்ணி. எது எப்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. எனக்கு கல்யாணம் ஆகணும்ல. அதனால என்ன? நீ தான் சமையல் வேற கத்துக்கிட்டு இருக்கியே. நல்லா சமைக்கிற. நீங்க தான் அப்படி சொல்றீங்க. சாப்பிடுறவங்க எல்லாம் அது விஷம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க தெரியுமா? அதுவும் வாசம் தான். அதுவும் இல்லாம நம்ம சார் சொல்றாரு உங்கள மாதிரி டேஸ்டா சமையல் பண்றதுக்கு உலகத்துல யாருமே இல்லையா. நான் டிசைட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட தான் நான் சமையல் கத்துக்குவேன். மாட்டேன்னு சொல்லாதீங்க அண்ணி. நான் ஏன் மாட்டேன்னு சொன்னேன்? இப்பயே கத்துறீங்களா? இப்பவேவா? ஐ இப்பயேவா? ஆமா. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? வீட்டுல அண்ணி இருப்பாங்கல்ல, அண்ணி பசங்க என் ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போனா என்ன? இல்லை இன்னைக்கு போக முடியாது தினேஷ். நான் பசங்களை ரிஹர்சலுக்கு வர சொல்லிருக்கேன். ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுது, அதனால ரொம்ப கிளாஸஸ் மிஸ் ஆகுது. அதனால இன்னைக்கு உங்களை எதிர்பார்க்க முடியாது. என் ஒய்ஃபு கிட்ட நீங்க அண்ணி குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து வெளியில சாப்பிட போறான்னு சொல்லியிருந்தேன். நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. நான் என் ஒய்ஃபு தனியா மாட்டிக்க போறேன். கிண்டல் பண்ணாதடா.
அது இல்ல அமர், பாவம் இந்த ஒய்ஃபுங்க வீட்டுல தனியா இருந்து போர் அடிச்சிரும். என்னைக்காவது நம்ம வெளியில கூட்டு போகணுமா இல்லையா? போரா? அதே எப்படா போர் அடிக்கும்? காலையில இருந்து வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கும் தெரியுமா? வீட்டை பாத்துக்கிறது சாதாரண விஷயம் நினைச்சியா? வீட்டை பாத்துக்கிறதோட அவங்க நம்மளையும் கவனிச்சுக்கணும். நீ என்ன நினைச்ச, ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போறாங்க, பெண்கள் வீட்டுல சும்மா இருக்காங்கன்னா? ஒரு விஷயம் சொல்றேன் தினேஷ், ஒரு பொறுப்பான மனைவிக்கு வீட்டு வேலை செய்ய பிடிக்கும். நிச்சயம் போர் அடிக்காது. சரி சரி, அதை விட அமர், நாளை காலைல நான் கரெக்டா உங்க வீட்டுக்கு 8 மணிக்கு வந்துருவேன். நீ ரெடியாரு, மறந்துடாத. உண்மை சொல்ல போனா ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறது பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு தரப்பட்ட கேரக்டருக்கு உங்க நடிப்பினால உயிர் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உதாரணமா ரொம்ப பேரை சொல்ல முடியும். உங்களுக்கு தரப்பட்ட கேரக்டர் நீங்க நல்லபடியா பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. அதே மாதிரி பெருமை இன்னைக்கு அனிதாவுக்கு கிடைக்க போகுது. அனிதா செஞ்சாளா? எஸ் சார். சாப்பிட்டுட்டு கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நான் இன்னைக்கு விரதம். அமர் சரி. தேங்க்ஸ் அனிதா. அண்ணி நீதான் முதல்ல சாப்பிடு. ஸ்பெஷல் சிக்கன் 150 ரூபாய். ஐயோ சாத்ரி, சத்தமா படிக்காத. ஸ்பெஷல் ஃபிஷ் 400 ரூபாய். வெளிய பார்த்து தான் சாப்பிடணும் அவசியம் இல்ல, புரிஞ்சுதா? ஐயோ, என்னது இது இவ்ளோ விலை போட்டிருக்கான்? இதுக்கு நம்ம வீட்லயே செஞ்சு அழகா உட்கார்ந்து இப்ப சாப்பிடலாம். நம்ம வீட்ல இல்ல, வெளியில எல்லாம் ஜாலியா சாப்பிடலாம்னு வந்திருக்கோம், புரிஞ்சுதா? வேற என்ன உம்முன்னு உட்காந்துருக்கீங்க, பசிக்குதா? 4 ஃப்ரைட் ரைஸ். அப்புறம் 4 சில்லி சிக்கன். இப்ப கூப்பிடணும், ஃபேமிலியோட வந்திருக்கா. என்ன பார்த்தா அவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. ரொம்ப நேரம் ஆகுமா சாப்பாடு கொண்டு வரதுக்கு? ரொம்ப நேரம் ஆகுமா? ஹாய் மாதவி. ஹலோ. ஹலோ அமர், உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். என் பேரு ரீனா. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பை தி வே, தப்பா நினைக்காதீங்க, நான் அமர் இல்ல. ஓ ஐம் சாரி. அவர்தான் அமர். ஹலோ. அதுக்காக சாரி சொல்லணும் அவசியம் இல்ல. இது சாவித்ரி, இது அவங்களோட சத்தியவான். வணக்கம். வாங்களா, எங்களோட சாப்பிடலாமே. இல்ல, நான் வேற ஒரு கெஸ்டோட வந்திருக்கேன். அப்புறமா வரேன். பை. என்ஜாய் யுவர் செல்ஃப். உனக்கு இப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லை. நீங்க மட்டும் எல்லா ஃப்ரெண்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறீங்களா? அண்ணி சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். இதுக்காக தான் என் ஃப்ரெண்ட்ஸை இவருக்கு அறிமுகப்படுத்துறதே இல்ல. நல்ல வேளை நான் அந்த அறிவுல இருந்து தப்பிச்சேம்மா. ஏய், என்ன இது? ரொம்ப நாளா கிடைக்கிறா. என்னாச்சு? என்ன அது? டேய், கனவு கண்டியா? நல்லதா கெட்டதா? யார பார்த்த கனவுல? என்னதானே? நான் ஒரு கனவு கண்டேன். நான் கீழே விழற மாதிரி, மேலிருந்து கீழே விழற மாதிரி கனவு கண்டேன். எப்படி? நான் மேலே ஏறிட்டு இருக்க, நான் மேலே ஏற ஏற அந்த கட்டடம்
உயரமா வளர்ந்துகிட்டே போகுது. அது மேல போறேன்னா திடீர்னு கீழே விழுந்துடுற. இந்த மாதிரி கனவெல்லாம் ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு தான் பார்க்கணும். ஏ கீழே இருந்து பார்க்க முடியாது அமர்? நீங்க என்ன விட்டு வேலைக்கு போறீங்க? ஏய் பைத்தியம், நான் எங்க ஒன்ன விட்டு வேலைக்கு போறேன்? இல்ல, நமக்குள்ள இடைவெளி விழுந்துட்ட மாதிரி நான் இப்ப ஃபீல் பண்றேன். எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு எதுக்கு பயப்படுற? எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா. நீங்க என்ன விட்டு பிரிஞ்சிருவீங்களோன்னு நான் தவிக்கிறேன். உண்மையை சொன்னால் நானும் தினம் உன் நிழலை தேடி தவிக்கிறேன். என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் உனக்காக தவிக்கிறேன். நீயே என் வசந்தம் என தவிக்கிறேன். நீ இன்று எனக்கு இனி வாழ்வில்லை என தவிக்கிறேன். உனது அணைப்பிலேயே நான் இருக்க வேண்டும், இறக்க வேண்டும். உனது தவிப்புக்கு எனது தவிப்பு குறைவானதா சொல்? ஒரு நிமிட சுகம் கேட்கும் முடிஞ்சிச்சு.
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இது ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். மாதவி, உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்க. இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. என்ன மாதவி சொல்ற? நான் உனக்கு தர மாட்டேனா? நான் வேற நீ வேறையாவா இருக்கோம்? இல்ல, அப்புறம் என்ன? ஆம், இது ரொம்ப அழகா இருக்குல்ல. ம், சரி, இதை பேக் பண்ணி கொடுங்க. என்ன திருப்பி திருப்பி பாக்குற? பெஸ்ட் குவாலிட்டி வைரம். நான் எப்பவும் நல்ல வைரமா தான் தேர்ந்தெடுப்பேன். என்னன்னு சொல்லி இது அம்மாக்கு பிரசன்ட் கொடுக்கறது, அதான் புரியல எனக்கு. ஆம்பளைங்க எப்பவுமே கிஃப்டோட விலை பத்தி கேட்கவே மாட்டாங்க. சரி, இனி நைட்டுக்கு முன்னால் வர முடியுமா? என்ன அப்படி சொல்றீங்க? நிச்சயமா என்னால முடியாது. யோசிச்சு பாரு, இதை விட நல்லா சம்பாதிப்ப. எத்தனை தடவை நான் உங்களுக்கு சொல்றது? ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த சார் வந்திருக்காரு, அவருக்கு உன்னை தவிர வேற யாருமே வேண்டாமா? போய் சொல்லி சொல்லி என் வாழ்க்கையே பொய்யாயிடுச்சு. ஹோட்டல்ல கஸ்டமர் கிட்ட, வீட்டுல அமர் கிட்ட நான் ஒரு நல்ல நடிகை ஆயிட்டேன். எல்லாருமே நல்லா தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உன் புருஷனையே எடுத்துக்க. காலேஜ்ல லெக்சரர், வீட்டுல உன்னோட புருஷன், அப்புறம் குழந்தைக்கு அப்பா. எதுக்கு எதை சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க? அவரை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. அதாவது என்னையே மிரட்டுற அளவுக்கு வந்துட்டியா? இது நல்ல திகல மாதவி. எனக்கு தெரியும் ரீனா, ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் ராத்திரியில் கூப்பிடாத. சரி, பார்க்கலாம். போ. சாரி அமர், இன்னைக்கு பொரியல் எதுவும் செய்யல, வெறும் ரசம் தான் வச்சிருக்கேன். அடேப்பா. அம்மா, எனக்கு பசிக்கல. ஏன்? நான் என் ஃப்ரெண்ட் வீட்ல எவ்வளவு சாப்பிட்டேன் தெரியுமா? சாரி மா, ப்ளீஸ் மா, பை மா. பை மா. இந்த சாப்பாடு அவளுக்கு இறங்க மாட்டேங்குது. பொண்டாட்டி பிரியமா கொடுத்தா விஷம் கூட ரசம் தான். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா அமர்? ம். இத்தனை வருஷமா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, என்னைக்காவது உங்களுக்கு என்கிட்ட போர் அடிச்சிருக்கா? அடிச்சிருக்க? ஏன்? சில நேரத்துல நீ மாதவியே இல்ல, மீத்து மாதிரி பேசுற. அவதான் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டாளோன்னு தோணுது. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க மாதவி. ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஏதாவது ஒரு குறை இருந்தா ஆகும். அதாவது உங்ககிட்டயும் மீத்துக்கிட்டையும் இருந்து இருந்து இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். யாருக்கிட்ட வேணாலும் அன்பு செலுத்து. அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, பரவாயில்ல. கடையில் விற்கிற பொருளுக்கு தான் விலை இருக்கு, அன்புக்கு கிடையாது. அந்த ரசத்தை கலைக்கு ஊத்து. போதும் போதும், ரொம்ப அரைச்சிட்டு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காய்கறி எல்லாம் இருக்கு, எல்லாம் ஒரே ஈவனா இருக்கணும். இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டேன், அப்பதான் அழகா இருக்கும். அதெல்லாம் பிராக்டிஸ்ல வந்துரும் அண்ணி. இந்த பீசஸ்ல கொஞ்சம் பெருசா சின்னதா வந்தா ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா இருக்கு.
ஒரே ஈவனா இருந்தாதான் ஒரே ஈவனா எல்லாம் வேகும். அதுவும் இல்லாம பார்க்கறதுக்கு அழகா இருந்தா நிறைய சாப்பிடணும்னு தோணும். அனிதா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன நீ? நான் உங்க சாருக்காக ஒரு வைர மோதிரம் வாங்கியிருக்கேன். அத நீயே அவருக்கு உன்னோட கிஃப்டா கொடுத்துற. என்ன நீ பேசுறீங்க? உங்க கிஃப்ட நான் சாருக்கு கொடுக்கறதா? அது எப்படி? இல்ல அனிதா, அவருக்கு கிஃப்ட்னா பிடிக்காது. அதுவும் நான் கொடுத்தேன்னு தெரிஞ்சா இன்னும் பிடிக்கவே பிடிக்காது. காஸ்ட்லி பொருளா அவருக்கு பிடிக்காது. சாருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏன் வாங்கினீங்க? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. அதுல ஒரு விஷயம் இருக்கு. எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுல அவருக்கு ஒரு வெட்டிங் ரிங் போட்டாங்க. உங்க சாரு வைர மோதிரம் தான் போடுவேன்னு சொல்லிட்டாரு. எங்க குடும்பம் இருந்த நிலைமையில அப்ப முடியல. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அவருக்காக வைர மோதிரம் வாங்கி வச்சிருக்கேன். அதுதான் போடணும்னு சொல்றேன். நான் போட்டா திட்டுவாரு. நீ எனக்காக போட்டுட ப்ளீஸ். இதுதான் விஷயம்னா நான் சாருக்கு கண்டிப்பா கொடுத்துறேன். அப்ப இந்த 17ஆம் தேதி பிறந்த நாள் அன்னைக்குதான் எங்களுக்கு டிராமா இருக்கு சார். சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆகுது. இந்த நேரத்துலயா? என்ன இந்த நேரத்துலயான்னு கேக்குற? மத்தியானம் இல்ல காலையில எப்ப கேட்டாலும் இதே மாதிரி சொல்றேன். ஏன் இப்படி சத்தமா பேசுறீங்க? என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா? என்ன வாயில வந்ததெல்லாம் பேசுறீங்க? என்ன சென்னி? சரி சரி, நான் நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். இல்லனா நீ என் வீட்டுக்கு வா. ஓகே பாய். யாரு நீ? அவங்க என் ஃப்ரெண்டு. அவங்க எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும்? ஏ இல்ல, அவங்க கேரக்டர் சரியில்லை. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல அண்ணி, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னும் நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லல அண்ணி. என்ன கேட்ட? இந்த மாதிரி பொம்பளையோட உங்களுக்கு ஃப்ரெண்டா? அது எப்படி அண்ணி? அண்ணி அண்ணி அண்ணி, நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் வேணும்னு கேட்கல. உங்களை மாதிரி மறுபடியும் அவளை பத்தி பேசாத. நான் அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். நடந்ததையே ஒரு கட்ட கனவான. அண்ணி அண்ணி என்ன சொல்றீங்க? அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ ஷூ அங்க கடைக்கு போயிருந்தேன். ஷூ வாங்குறதுக்கு பணம் கொஞ்சம் குறைஞ்சது. நான் ஷூ வேண்டாம்னு சொல்றது பக்கத்துல இருந்து பொம்பளை பார்த்துட்டு இருந்திருக்கா. உடனே எனக்கு உதவி செய்யற மாதிரி அவளே பணத்தை கொடுத்தா. அந்த பொம்பளை வேற யாரும் இல்லை, இந்த ரீனா தான். அதுக்கப்புறம் என்னை எங்கெல்லாமோ கூட்டிட்டு போனா. என்னோட அழக வர்ணிச்சா. நான் இப்படி இருக்க வேண்டிய பொம்பளை இல்ல, ரொம்ப வசதியா வாழலான்னு எனக்கு பணத்தை காமிச்சு பேராசை காட்டின. எனக்கும் ஆசைதான், ரொம்ப வசதியா சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு என் மனசுக்குள்ளே ஆசை இருந்திருக்கு. அவ கூட போய் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள இருந்த ஆசை எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அவ பேசல, அவ கூட்டிட்டு போன இடமெல்லாம் பார்த்து நான் மயங்கி நின்று சொல்லணும். என் உடம்பால இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? அப்பதான் எனக்கு புரிஞ்சது, இதெல்லாம் செய்யறது தப்பு இல்ல, நீ சந்தோஷமா வாழலான்னு.
அவ வேற என் மனசு கலைச்சா. நல்லா ஆடம்பரமா வாழணுங்கிற என்னோட பேராசைக்கு அவளோட பேச்சு தூப்பம் போட்ட மாதிரி அமைஞ்சது. நானும் அவ பேச்சுல பயங்கி போயிட்டேன். அவ சொன்னதெல்லாம் செஞ்சா என்னை நானே எழுந்துட்டேம்மா. நானே எழுந்துட்டேன். ஆனா இப்ப நினைக்கும் போது நான் கரைப்பட்டுட்டேன். நான் கலங்கப்பட்டுட்டேன். என்னால தாங்க முடியலம்மா. நான் சாக போனேன். நான் உங்க சாருக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு அதை நினைச்சாலே எனக்கு வாழ பிடிக்கல. அண்ணி, இந்த விஷயம் சாருக்கு தெரியுமா? தெரியாது. சாருக்கு என்ன சொல்றீங்க? அவளுக்கு தன்னை பத்தி நினைக்கவே நேரம் இல்லையேம்மா. அப்புறம் எப்படி? ஆனா நான் அவர் மேல உயிர் வச்சிருக்கேன். அவர் தெய்வமா நினைக்கிறேன். நான் உயிரை வச்சிருக்கேன். அவர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. என்ன பண்ண முடியும் சொல்ல? என்ன பண்ண முடியும்? நீங்க அவரை இவ்ளோ நேசிக்கிறீங்க, ஆனா இந்த உண்மையே உங்களால அவர்கிட்ட சொல்ல முடியல. ஆனா நான் அப்படி இல்ல. அவ்வளவு தூரம் நம்ம ரெண்டு பேரும் பழகினது இல்ல. இருந்தாலும் என்கிட்ட நீங்க இது உண்மையில சொன்னீங்களே. அனிதா, உன்னை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. கல்யாணங்கிறது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்குதுங்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்லை. கணவன் மனைவின்னு ரெண்டு பிரிச்சிடுறாங்க. ஆனா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 1000 ரகசியம் மறைஞ்சிருக்கு. இப்ப சாரி என்கிட்ட பேசுறது இல்ல. ஆனா உன்கிட்ட நல்ல மனசை விட்டு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா பேசுறாரு. இதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாலேயும் என்கிட்ட நல்லா பேசுவாரு. இதே கல்யாணத்துக்கு முன்னால நடந்திருந்தா நான் மறைச்சிருக்க மாட்டேன். எல்லா விஷயத்தையும் உங்க சார்கிட்ட எடுத்து சொல்லியிருப்பேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் நான் அதை தாங்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்ப அது முடியாது. இதெல்லாம் அவர்கிட்ட சொன்ன அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியல. என்னை பத்தி என்ன புரிஞ்சுக்குவாரோ? அதுக்கப்புறம் நான் எப்படி ஒரு முகத்துல மொழிச்சு குடும்பம் நடத்த முடியும்? என்னால முடியாது. சொல்லாம இருக்க முடியல. சொல்ல முடியல. என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல நீதா. ஆனா இன்னைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட போறேன். எல்லாத்தையும் சொல்லவே முடிவு பண்ணிட்டேன் அனிதா. ஆனா எப்படி எப்படி நான் இதை சொன்ன தாங்குவாரா? என்ன பண்ணுவாரு? நான் அவர்கிட்ட சொல்றேன். நீ சொல்றியா? எப்படி? நான் மோதிரம் அவருக்கு பிரசன்ட் பண்ணும்போது இதையும் சொல்லிடுறேன். நீ கவலைப்படாதீங்க. ஹலோ மிஸ்டர் அமர். ஹலோ. என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் ரீனா. எந்த ரீனா? என்ன சார் அன்னை ரெஸ்டாரண்ட்ல? ஓ, ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன். உங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்ட். ஐ அம் சாரி. பரவாயில்ல, உட்காருங்க. இல்லைங்க, பரவாயில்ல. உட்காருங்க சார், வாங்க. நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க நீங்க.
சொல்லுமா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்பா அப்பா இரக்கத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கப்பா. இரக்கத்துக்கு அர்த்தம் என்னன்னா பரிவு, கருணை, தயவு. தேங்க்யூப்பா. மாதவி, என்ன படுத்துட்டா இருக்க? உடம்பு சரியில்லை. என்ன செய்யுது? ஒண்ணும் இல்ல. சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோ. மாதவி, டீ தூள் டப்பா எங்க வச்சிருக்கிற? எங்க காணோம்? உனக்கு தான் உடம்பு சரியில்லையே. இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்யணும். உன் ஃப்ரெண்ட நான் பார்த்தேன் மாதவி. எந்த ஃப்ரெண்டு? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தமே, பேர் என்னவோ ரீனா. அவதான் எனக்கு லிஃப்ட் கொடுத்தா. ரொம்ப பணக்காரிமா உன் ஃப்ரெண்டு. நீங்க போய் மூஞ்சி கழுவிட்டு வாங்க. அனிதாவுக்கு விவேக்கு லேட்டா வர்றதே வேலையா போச்சு. இந்த டீ சாப்பிட்றதுக்குள்ள வரலன்னா டிராமா விட்டு எடுத்துருவேன். பார்க்கலாம். நீங்க அவங்கள எடுக்கிறீங்களா, அவங்க அவங்கள எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இதோ வந்துட்டாங்க. சாரி சார். கேளுங்க. அண்ணி, நீங்க எங்கேயும் போகாதீங்க, இங்கே உட்காருங்க. நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். இல்ல எந்த கதையும் வேண்டாம். வந்தது 1/2 மணி நேரம் லேட்டு, இதுல புதுசா கதை வேற. சோ ப்ளீஸ் சார், நான் சொல்ற கதையை நீங்க தயவு பண்ணி கேளுங்க சார். நம்ம இப்போ நாடகம் போடுறோம்ல, அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதை விட ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நான் சொல்ல போற கதை. இந்த கதை கற்பனையா நான் சொல்ல சார். இங்க இருக்கிறவங்க யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையில உண்மையா நடந்த கதை சார். சார் ப்ளீஸ் மறக்காம கேளுங்க சார். சரி சொல்லு. சார், இதே ஊர்ல ஒரு அருமையான வீடு. ஒருத்தர நேசிக்கிற கணவன் மனைவி. அவங்களுக்கு ஒரு குழந்தை. கணவன் சம்பாதிக்கிறாரு, மனைவி வீட்டை பாத்துக்கிறாங்க. குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. அந்த கணவன் சம்பாதிக்கிற பணத்துல நிம்மதியா வாழலாமே தவிர ஆடம்பரமா வாழ முடியாது. அதாவது எப்போது ஒரு நாள் டாக்ஸில போலாமே தவிர கார் வாங்க முடியாது. முக்கியமான பொருள் அவங்க வீட்டுல இருந்ததே தவிர அவங்க ஆசைப்பட்டது எதுவும் வாங்க முடியாது. ஒரு நாள் அந்த மனைவி தன் கணவனுக்கும் குழந்தைக்கும் பிடிச்ச பொருளை வாங்கறதுக்காக கடைக்கு போனாங்க. அப்போ பணம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. அத தூரத்துல இருந்து பார்த்த ஒரு பொம்பளை உதவி பண்ற மாதிரி வந்தாங்க. அந்த மனைவிக்கு பிடிச்ச பொருளை அவங்க வாங்கி தந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பொருளையா? ஆமா, அவங்களுக்கு பிடிச்ச பொருளை தான். அவ விரிச்ச வேலையில அந்த மனைவி விழுந்துட்டாங்க. அதனால வீட்டுல இருக்க வேண்டியவங்க வீதியில நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாள் வரைக்கும் அந்த வீட்டுல இத பத்தி யாருக்குமே தெரியாது. அந்த மனைவி நினைக்கிறாங்க தன் கணவன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா எப்படி, அதான் புரியல. எனக்கு என்னவோ சார், அந்த மனைவி தன் உண்மையெல்லாம் சொல்லாம இருந்தா தான் நிம்மதியா வாழ முடியும்னு நான் நினைக்கிறேன் சார். நிம்மதியா வாழ முடியும் நீ நினைக்கிற? ஆனா சார், இந்த விஷயம் அந்த கணவனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் சார்? என்ன வேணாலும் நடக்கும். எல்லா கணவனும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா சார்? இல்ல அனிதா, எல்லா மனைவிமாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் புருஷங்களும். கொஞ்சம் யோசிச்சு பாரு அனிதா. அந்த மனைவி என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். டைவர்ஸ் பண்ணிருக்கலாம், இல்ல தற்கொலை பண்ணிருக்கலாம். இவ எதையுமே செய்யாம தன்னுடைய குடும்பத்துக்காகவே புருஷனுக்காகவும் குழந்தைக்காகவும் நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கிறா. அதே மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சதும் நீ சொல்ற அவளுடைய கணவன் அவளை கொடுமைப்படுத்தலாம், டைவர்ஸ் பண்ணலாம், கொலை பண்ணலாம், இல்ல தண்ணி வச்சிடலாம். ஆனா சில நல்ல கணவன்கள் இருக்காங்க, மனைவியை உண்மையை நேசிக்கிறவங்க. அவளுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுப்பாரா? அப்படின்னா இது எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சிடுவாரா?
இல்ல அனிதா, இதுல மறக்கிறதோ மன்னிக்கிறதோ சமாதானமா போறதோ பதில் இல்லை. இந்த விஷயத்துல அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். உன்னோட இந்த காதல் கதை உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. சரி, முடிவு என்ன? சரி, நம்ம எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு தேடுவோம். நாளைக்கு வேண்டாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, பாய். ஓகே சார், பாய் சார். பாய் சார். பாய் சார். ஒரு நிமிஷம். பாய் இல்ல சார், ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு உங்க பிறந்த நாள் சார். மெனி ஹாப்பி பர்த்டே சார். அதோட இல்லாம நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கோம். அண்ணா, நீங்களே ஹாப்பி பர்த்டே சார். நானா? ஆமா, நீங்களே போடுங்க. நீதான் வாங்கிட்டு வந்த, நீயே போட. மோதிரம் அண்ணி, ப்ளீஸ் போடுங்க அண்ணி. வந்துட்டீங்களா ப்ரொஃபசர் சார்? கிண்டல் பண்ணாத மாதவி. இன்னைக்கு தான் எனக்கு பிறந்த நாள் அனிதாவுக்கு தெரியும். விரல் சைஸ் கூட தெரிஞ்சு வச்சிருக்கா. அவளுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனா தெரிய வேண்டிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, அதுவே எனக்கு போதும். உங்க பிறந்த நாளைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் உங்களை மறுபடியும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? இவ்வளவு நாளா உங்கள் நல்ல குணங்களை காதலிச்சேன். இப்போ உங்க புத்திசாலித்தனத்தை, நீங்க விஷயங்களை அணுகிற முறையா வச்சு உங்களை மறுபடியும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க அனிதா சொன்ன கதையை கேட்டீங்கல்ல அமர்? அந்த பொண்ணு ஏன் அப்படி செஞ்சா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் நான் எதுக்கு நினைக்கணும்? இல்ல, ஒரு பேச்சுக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். கதையில அந்த பொண்ணோட இடத்துல நான் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன முடிவு கொடுவீங்க? போர்வையானதே உயிரே
விட சுகம் கேட்கும் இத்தேகம் நாளையே மண்ணில் கலந்து போகும் தானே. உறவுகள் மனிதருக்கு எச்சமாகும், அந்த உறவுகள் மறுஜன்மத்திலும் மிச்சமாகும்.